இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு டேஸ்டியான ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான பொரியல். ஜென்ரலாக சில காய்கறிகள் வந்து கசக்கும் தோற்கும்னு வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி காய்கறிகளை இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தி கூட. நம்ம இன்னைக்கு உசிலி பண்ண போகிறோம், பருப்பு உசிலி. அந்த பருப்பு உசிலி வந்து நம்ம கடலை பருப்பு தோரம் பருப்பும் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ஜாஸ்தி. நம்ம செய்கிற காய்கறின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வச்சு இந்த பருப்பு உசிலி பண்ண போகிறோம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது, கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த வாழைப்பூ பருப்பு உசிலிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். வாழைப்பூ, கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், காஞ்ச மிளகா 4-5, கடலெண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு. இப்போ இந்த வாழைப்பூ பருப்பு உசிலிக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த பெட்டல்ஸ், இந்த வாழைப்பூவோட பெட்டல், இதை பிரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள வாழைப்பூவோட இந்த பட்ஸ் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டெம் இருக்கும். அந்த ஸ்டெம் வந்து சாப்பிட சரி வராது, வாயில தட்டுப்படுங்க பாருங்க. இப்படி வச்சுட்டு இப்படி 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 பண்ணீங்கன்னா இந்த பூ அப்படியே பிரிஞ்சிடும். பிரிஞ்சவொடனே இந்த ஸ்டெம்மை அப்படியே இப்படி தூக்கி வச்சிடலாம். இப்படி ஈஸியாக எடுத்தாலே வந்துடும். ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. என்ன கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதானே தவிர பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி இப்படி எடுத்துட்டு இப்படி கையால் இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 10 பஞ்ச் வேணும். நம்ம வந்து ஈஸிலி ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பருப்பு உசிலி பண்ண போகிறோம். காலைல ஆஃபீஸ் போகிறப்ப இதெல்லாம் எப்படிறான்னு நினச்சிங்கன்னா முதல் நாளே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லைனா மோரில் ஊற வச்சுருங்க, கருக்காது. இதை எடுத்து ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா கருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்க்க நல்லா இருக்காது. டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் வர போகிறதுல பார்க்க நல்லா இருக்காது. வாழைப்பூ வந்து நம்ம ஒரு 10 பஞ்சு, உங்களுக்கு வேணால் அதிகமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நான் சொல்கிற பருப்பு அளவுக்கு இந்த 10 பஞ்ச், 10-12 பஞ்சு கரெக்டாக இருக்கும். பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த கடலை பருப்பு தோரம் பருப்பு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் 100 கிராம்ஸ். நான் இது எல்லாமே பார்த்தோம்னா ரெண்டையுமே வந்து ஒரு 2 to 3 hours ஊற வச்சுருக்கேன். இது ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஊற வச்சாதான் கரெக்டாக நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக அரைப்படும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீமும் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே கரெக்டாக வரணும்னா இது வந்து ஊறணும். சரியாக ஊறாமல் இருந்தால் சரியாக வேகாது, வாயில் கடுக்குன்னு தட்டுப்படும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணேன், நல்ல தண்ணியை வடிகட்டிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு அளவு கோர்ஸாக வந்து இதை அரைக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் வதக்கவும் போகிறோம். ஸோ மொறுமொறு போகாமல் குழ குழன்னு ஆகிடும். ஸோ கூடிய மட்டும் கொஞ்சம் கோர்ஸாக அரைங்க. அதுக்காக ரொம்ப பருப்பு வெளியில் தெரியற அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம் தெரியுமா, அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவை கிடையாது. ரொம்ப மாவை அரைச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 அங்கங்கே தட்டுப்படும், ஆனால் மீதியில் அரைப்பட்டிருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த பருப்புக்கு கொஞ்சம் உப்பு போட போகிறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அப்புறம் ஒன்றுமே நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். இப்போ உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறது ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அதே தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இதுக்கு வந்து துணி போடணும்னு அவசியம் கிடையாது. பட் வேணும்னா நீங்கள் துணி போட்டும் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து டெக்ஸ்சர்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி வடைக்கு, சின்ன வடைக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டு இப்படி தட்டிட்டு சும்மா ரஃப்பாக இருந்தால் போதும். ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இருக்கணும் கிடையாது. நம்ம எப்படி இது உதுத்து தான் போட போகிறோம். ஸோ ஷேப்பு முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. நம்ம அரைக்கிறப்பயே வரமிளகாயும் சேர்த்து அரைக்கலாம், தனியாகவும் இடிச்சும் போடலாம். நான் வந்து தனியாக தான் இடித்து போட போகிறேன். நான் இதோட சேர்த்து போடலை, அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டெம் எடுத்தோம் இல்லையா, அந்த வாழைப்பூ, இதை வந்து இது மாதிரி நீட்டமாக அடுக்கிக்கோங்க. இதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் பயப்படுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ மொத்தமாக இப்படி குமிச்சிக்கோங்க. குமிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்குங்க, அவ்வளோதான். இதுக்கு ஷேப்லாம் முக்கியமே கிடையாது. பொடியாக நறுக்குனிங்கன்னா வதக்கிறது ஈஸி. நீங்கள் வந்து பெருசாக நறுக்குனிங்கன்னா வதக்கிறது கஷ்டம், அவ்வளோதான். ஸோ வந்து கூடிய மட்டும் பொடியாக நறுக்குங்க. இது வெளியில் இருந்த தண்டு, இதை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ இந்த வாழைப்பூ வந்து இது மாதிரி நறுக்கியாச்சு. உங்களுக்கு இன்னும் வேணாலும் பொடியாக நறுக்கலாம், தப்பே கிடையாது. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வரமிளகாய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரமிளகாய் நீங்கள் பருப்போட அதோட சேர்த்து அரைச்சும் போடலாம், தனியாக அரைச்சும் போடலாம். நீங்கள் இடிக்கவும் செய்யலாம்,
இல்லைன்னா சும்மா மிக்சியில் போட்டு ரஃபாக சாப் பண்ணலாம். சும்மா ஒரு 5 செகண்ட் தான், இது மாதிரி ரஃபாக சாப் ஆகிடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது ஊற்ற விட போகிறோம். சூடாக இருக்கப்போ உதுக்க வராது. ரெண்டாவது ஆறுனாதான் கொஞ்சம் ட்ரை ஆனாதான் அந்த கொஞ்சம் நல்லா தூளாக உதிரும், இல்லைன்னா கெட்டியாக இருக்கும். ஸோ ஒரு 5-10 நிமிஷம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பருப்பை வேக வச்சிருக்கோம் இல்லையா, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து இப்படி சும்மா ஒரு உடச்சி ஊற்றி விட போகிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா என்ன ஆகும்னா இது மாதிரி கெட்டியாக போய் நின்றும். அப்போ சாப்பிட்றப்ப காயோடு சேராமல் பருப்பு மட்டும் தனியாக வைக்கிறோம். இப்போ இந்த பருப்பை ஊற்றாச்சு, இந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சாச்சு, இது எல்லா பொருட்களும் ரெடி. இப்போ நம்ம வந்து இதை வதக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ரஃப்லி ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானா கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரியிறப்பயே கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். பருப்பு முதல்ல போட போகிறேன். இந்த பருப்பு போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாழைப்பூ வந்து போட போகிறோம். இது ஏன் முதல்ல போடுறோம்னா இது கொஞ்சம் அந்த மொறுமொறுன்னு வரணும். நீங்கள் முதல்ல வாழைப்பூ வந்து போட்டிங்கன்னா இந்த மொறுமொறுப்பு வராது, ஒரு மாதிரி சொதசொதன்னு ஆகிடும். இப்படி வதக்கிறப்பயே லைட்டாக இப்படி புஷ் பண்ணிடுங்க. ஸோ வந்து நம்ம உதிர்றப்ப ஏதாவது மிஸ் ஆகிருந்தாலும் இங்கே ஊந்துடும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இதில் போட்டு வதக்கணும்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வதக்கிறப்பயே நம்ம மஞ்சத்தூள், இந்த வரமிளகா இடித்து வச்சுருக்கோங்க, வரமிளகா இதையும் போட்டுருங்க. உங்களுக்கு வரமிளகா காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மி பண்ணிக்கனாலும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த பருப்பு நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இந்த வாழைப்பூவையும் உள்ளே போட்டுடுங்க. இந்த வாழைப்பூ வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2-3 நிமிஷம் தான். நல்லா எலாஸ்டாக இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரம் ஆகிடும். நீங்கள் இந்த வாழைப்பூசலி மாதிரி நீங்கள் பீன்ஸ் போடலாம், கொத்தவரங்காய் பண்ணலாம். எனக்கு வந்து பாவக்காயில் பண்ணால் பிடிக்கும். பாவக்காய் பிட்டில் பண்ணுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க. நீங்கள் உசிலி பண்ணுங்கள், அந்த கசப்பே தெரியாது. ஆனால் அது பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த கசப்பு தெரியாமல் இருக்குது, சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்புக்கு மட்டும்தான் உப்பு போட்டுருந்தோம். இப்போ இந்த வாழைப்பூவும் போட்டிருக்கோம். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாழை பூ வந்து வெந்துடும், இந்த சூட்லேயே வெந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வேணும்னா மூடி வைக்கலாம். ஆனால் மூடி வச்சா என்ன ஆகும்னா இந்த பருப்பு வந்து மொறுமொறுன்னு இருக்கு இல்லையா, அந்த மொறுமொறுப்பு போயிடும். ஸோ மூடி வைக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை எனக்கு வந்து மொறுமொறுன்னு வேண்டாம் அப்படின்னா இது வந்து மூடி வச்சிங்கன்னா இந்த வாழை பூ வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பாருங்க. இந்த வாழைப்பூ நல்லா வந்து வெந்துருச்சு, எல்லாம் உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு பெருங்காயம், நான் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உருவாக்குறதுக்கு பெருங்காயம் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் நிறைய பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பெஸ்ட்டு பெருங்காயம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே கொத்தமல்லி ஆட் பண்ணல, ஏன்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது வந்து இந்த வாழைப்பூவோட ஃப்ளேவரை டாமினேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணலை. பட் உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த சுவையான வாழைப்பூ பருப்பூசி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. கரெக்டான காரம், இந்த பருப்போட மொறுமொறுப்பு, இந்த வாழைப்பூட தோர்ப்பு, இந்த கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு பெசஞ்சு சாதத்தில் போய்ட்டு பெசஞ்சிட்டு இந்த தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அது மாதிரி தொகையல் சொன்னோம், நல்லா பருப்பு தொகையல் வச்சுட்டு சாதத்தில் பெசஞ்சிட்டு இது தொட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க.